வணக்கம். அன்பான மீனராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய அனுபவமிக்க ஒரு பெரிய சாதனைக்குரிய மனிதர்கள் நீங்கள். ஒரு குறிப்பிட்ட காலமாக உங்களால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு தங்கு தடை நிறைய வருது. அதுவும் இப்பொழுது ஜென்ம சனியாக இருப்பதனால், லாபத்திற்குறையவும் விரயத்துக்குறையவனும் தன்னோடு இருப்பதனால் மோதி பார்த்துட்டு விட்டுட்டீங்க. போட வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம். அதுவும் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சிங்க, அதுவும் நீர் ராசி. எங்கேயாவது வெளிநாடு கிளம்பி ஓடி இருப்பீங்க. வெளிநாடு கிளம்பி ஓடணும், அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஓடணும் சொல்லிக்கிட்டே ஓட முடியாத இருக்கும். இல்லை வெளிநாட்டு விசாவாவது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வாசல்லையாவது நீங்கள் நின்றுட்டு வந்துடுவீங்க. அங்கே போய் திரும்பி வருவீங்க. நீங்கள் திரும்பலைன்னாலும் உங்களை சார்ந்து உங்களுக்கு துணையாக வரவங்களுக்கு அந்த காரியம் நடக்காமல் அவங்கள தடை போட்டு, உங்களுக்கு நான் போனேன் எனக்கு நடந்துச்சு அவங்களுக்கு நடக்கலைன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையாவது உங்களுக்கு அமைஞ்சு போயிடும். ஒரு கடன் வாங்குகிற இடம், ஒரு பொருளாதார நெருக்கடியான இடம், அது மாதிரி இடங்களில் போய் நீங்கள் உங்களுடைய சொல்லும் செயலையும் நின்று சொல்ல முடியாமல் அவதிக்க ஆளாகி கொண்டிருக்கும் காலத்தில், இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை மிக கவனமாக எடுத்து செல்ல வேண்டும். இது அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 வயது குழந்தையாக இருந்தால் இப்பொழுது அதிக சேட்டை செய்கிறான், என்ன பண்ணோம் அன்னு சொல்லி கேட்பீங்க. அந்த 10 வயது குழந்தைக்கு என்ன நாள் நட்சத்திர திதி காரண யோகம் என்பதை கவனித்து அவர்களுக்கு என்ன செய்தால் இவர்கள் சரியாவார்கள் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி மீனராசியில் சிறிய குழந்தையாக இருப்பவர்களுக்கு இப்பொழுது செவ்வாவின் பார்வையினால் மண்டையில் அடிபடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. சொல் பேச்சு கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையினால் அவர்களும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 20 வயசுலேருந்து அந்த 10 வயசுக்கு பிறகு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணால் அடிக்கடி குளிப்பாங்க, அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அடிக்கடி கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறாக நீங்கள் இல்லைன்னு சொல்லி உங்கள் மேலே பழி பாவங்கள் வரும். நீங்கள் என்ன செய்ய முடியும்? இங்கேயும் போகக்கூடாது அங்கேயும் போகக்கூடாதுன்னா இருக்கிற இடத்துல தானே நீங்கள் சரி பண்ணோம். அதுக்கு உங்களுடைய பொழுதை ஓட்டுவதற்கு, உங்கள் அறிவு சிந்தனையை வளர்ப்பதற்கோ இல்லை சரி செய்வதற்கோ செய்கின்ற காரியமெல்லாம் பிறருக்கு கஷ்டமாக தெரியும். 20 வயசுலேருந்து 30 வயசாக இருந்தால் இவன் வேலைக்கே போக மாட்டுறான், இவன் படித்து பிரயோஜனம் இல்லை, இப்படி குற்றம் குறைகளை அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மீனராசி நேயர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஏன் நேரம் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது, இவர்களெல்லாம் சொல்கிறாங்க நான் இருப்பீங்க. அந்த 30 வயசுலேருந்து 40 வயசாக இருந்தால் நான் எல்லா காரியம் செஞ்சு பார்த்தேன், ஆனால் என்னால் இது காரியங்களை செய்ய முடியலையே, இதுக்கு என்ன தடைகள் வருது, இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகம் பிணி பீட தொல்லை தொந்தரவு இவைகள் உங்களோட சூழ்ந்து கொள்ளும். 40 வயசுலேருந்து 50 வயசாக இருந்தால், அப்பா என்னை விட்டுடுப்பா, என்னால் எதுவும் முடியாது, என் கை கால் சரியில்லை, என் உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு நொண்டி சாக்க போட்டு நீங்கள் உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் எனக்கு முடியும் நான் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நல்லா மாட்டிக்குவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நடித்தா ஓவராக நடிச்சிடுறீங்க. நடிக்கக்கூடாதுன்னாக்கா சொல்லி கொடுத்தா கூட வரமாட்டேனது. ஏன்னு கேட்டால் அந்த வீட்டில் சுக்கரன் என்ன போட்டி பொறாமல் பிறர் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, இவங்க ஏன் செய்கிறாங்க அதை ஏன் செய்கிறாங்கன்னு இந்த ஆராய்ச்சி மண்டல தான் உங்களுடைய கவனம் செல்கிறது. ஆகையினால் பிறரை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுகின்ற ஒரு குணத்தை மட்டும் மீனராசினியர்கள் புரிந்து கொண்டால் இவர்கள் வாழ்க்கை மிக உச்சமாக செல்லும். ஏனென்றால் அங்கே உச்சத்துக்குடைய சுக்கிரனும் இருக்கிறான், அதே இடத்தில் நீச்சத்துக்குடைய புதனும் அங்கே இருக்கிறான். இதை கட்டி காக்கக்கூடிய சனி பகவானும் அங்கே இருக்கிறான், அதை பார்க்கின்ற குரு பகவான் அங்கே இருக்கின்றார். ஆகையினால் மீனராசி ஒரு வினோதமான ராசி. இவர்கள் திடீரென்று பருத்திருப்பார்கள், திடீர்னு மெலிந்து போவார்கள், திடீர்னு சாப்பிடுவாங்க, திடீர்னு சாப்பாடே வேண்டான்வாங்க. இவங்களோட செயல்பாடுகளை
குறிப்பிட்ட இப்போ ஒரு 10 ஆண்டு காலமாக அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிரமங்களை பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பலனானது மிக அற்புதமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஓடும் தண்ணியில் குடிக்க வேண்டும். ஓடுகின்ற தண்ணியில் குளிக்கணும். உங்கள் பக்கம் இல்லைன்னாலும் எங்கே இருக்குதோ அங்கே போங்க. அதுக்கு தான் ஆடி 18 பழையதை எல்லாத்தையும் அள்ளி போட்டு தண்ணியில் விட்டுருவாங்க. புதுசாக வாங்கி வச்சுக்குவாங்க. நல்லா குளிப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்படி குளிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மளுடைய தென்பகுதியில் அந்த காவிரி கரை தண்ணி வர்ற நேரத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆடி 18க்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உடலையும் பக்குவப்படுத்துங்க. உங்களுக்காக அந்த இயற்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையில் எடுத்துகிட்டு போகும். ஏனென்றால் நீரின்றி இந்த உலகம் இல்லை. ஆனால் இந்த நீர் வருகின்ற இந்த ஆடி மாதமானது மிக மிக அற்புதமான ஆடி மாதமாக இருக்கும். ஏனென்றால் இது சிறப்பான ஆடி மாதம் என்று சொல்வதற்கு நீர் ராசிகளில் சனி இருக்கிறார். சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவார். அப்படி இருக்கின்ற சனி பகவான் இன்று நீர் ராசியில் இருப்பதனாலும், இந்த ஆடி மாதம் என்பதும் ஒரு நீர் ராசியாக இருப்பதனாலும் அதில் சூரிய பகவானும் செல்கிறார். இவர்கள் இருவரும் செல்லுகின்ற ஒரு அற்புதமான காட்சி, இயற்கை செல்கின்ற ஒரு அற்புத சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிகள் சேராதீர்கள். நீங்கள் குளித்து முழுவி உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பக்குவப்படுத்துங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை விரதம் எடுங்கள். வெள்ளி செவ்வாய் விரதம் எடுப்பது பெண்களுக்கு அழகு. சோமவாரம் எடுப்பது 30 வயதிற்கு மேலே உள்ளவங்க சோமவாரம் விரதம் எடுப்பதும் சிறப்பானது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த வெள்ளி செவ்வாய் விரதம் எடுத்தால் அற்புதமாக இருக்கும். அவருடைய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய வளர்ச்சி பாதையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள் சிற்றப்பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக விழுந்தால் போதும், உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும், இந்த பூமியில் எப்படி வேணும், எந்த விதத்தில் வேணும், எல்லாமே இருக்குது. சமீப காலமாக வெளிநாடுகளிலிருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன், ரொம்ப துன்பப்படுறேன். அப்போ அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது. அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது. ஐயா, ஒரு முயற்சி பண்ண முடியலையா, ₹1 காசு இல்லையா, எல்லாரையும் வாழ வச்சீங்க, ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேன்யா. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே புரிஞ்சிங்க, நீங்களே போட்டு பாருங்கள், நகர்த்தி பாருங்கள். நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மேடானது சரியாக போகுது, நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் தள்ளி போங்க. தள்ளி போகாத, மடுகில் நிற்கிறேன், நான் விழுந்துருவானான்னு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாதே இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை, எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும். அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது. அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது. அந்த நமசிவாய பஞ்சாசரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம். உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம், 7 வயது குழந்தை 11 வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவாமாறு எங்களோட குழந்தைக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தையுடைய
திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குன்னு எழுதி அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ ஒட்டுங்க. உங்களுடைய அந்த குழந்தையோட பேர், வயசு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த போட்டுருங்க. அதுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.